எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 பிரம்மாண்ட பேச்சு போட்டி கோவை மண்டலம். போட்டி நடைபெறும் நாள் 16/3/2025. இடம் PSG கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசையை கைது செய்தது திமுக அரசின் திட்டமிட்ட ஏற்பாடு என பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழ்நாட்டிற்கு 8 தொகுதி குறைப்போம் என்று மத்திய அரசாங்கமோ தேர்தல் ஆணையமோ சொன்னால் தமிழ்நாடு பாஜக அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் என கூறினார். தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் பலர் தங்களிடம் பேசி வருவதாக அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டுக்கு 8 தொகுதிகள் குறைப்போம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொன்னா, தேர்தல் ஆணையம் சொன்னா, தமிழ்நாடு பிஜேபியும் இதை எதிர்க்கும். தமிழ்நாடு பிஜேபி அன்னைக்கு நடக்கக்கூடிய கூட்டத்தில் கலந்துக்கணும். அப்படி ஒரு அறிவிப்பு தேர்தல் ஆணையமோ மத்திய அரசாங்கமோ கொடுத்ததுன்னு சொன்னா, அன்னைக்கு அந்த கூட்டத்தில் தமிழ்நாடு பிஜேபி கலந்துக்கிறாங்க. மாற்றம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் 8 தொகுதி குறைஞ்சு போயிரும்னு கூப்பிடுறாங்க அனைத்து கட்சியை. அப்ப 8 தொகுதி குறைஞ்சு நாங்க இல்லைன்னு சொல்றோம். நாங்க ஆளக்கூடிய கட்சி. எங்க அரசாங்கம் தெளிவுபடுத்திருக்கு, எங்களுடைய தலைவர் தெளிவுபடுத்திருக்காரு. நாங்க தொகுதி குறையாது, தொகுதி அதிகரிக்கும், பிரதிநிதித்துவ அடிப்படையில் அதிகரிக்கும். இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் அரசாங்கம் இதை பத்தி சரியா எந்த அறிவிப்பும் வெளியிடலாம் அப்படிங்கறத நாங்க சொல்லிட்டு நாங்க வேண்டாம்னு இருக்கோம். எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை அவர்கள் கையெழுத்து இயக்கத்துக்கு போகும்போது கைது செய்யப்படுறார்.